வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளை எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நாள்னு வச்சுக்கலாம். பிரியாவுக்கு வந்து எப்படி சொல்லணும், வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். பிரியா நைட்லேருந்தே ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. இப்போ தான் லைட்டாக சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. எப்படிமா இருக்குது, வலி இருந்துகிட்டே இருக்குது. போய் இப்போ பேசுகிறியா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்போம். டாக்டர் வந்து உங்களுக்கு நச்சு வலி வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கிங்க, செக் பண்ணிவிட்டு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே அது சொன்னது தான். நைட்டெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ஒரு டைம் வலிக்கும். இப்போ 1 மணி நேரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை வலி ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் கொஞ்சம் என்னால் சுத்தமாகவே முடியல, தூங்கவே முடியல. சரி ஓகே பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சிட்டு போய் இப்போ செக்கப் பண்ணிக்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பொறுமையாக பூனையான்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டி வாசல் கூட்டி இங்கே முன்னாடியெல்லாம் கூட்டி விட்டு குளிச்சுட்டு கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா இனிமா கொடுத்துருவாங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எடுத்து பேக் பண்ணி வச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலை. நம்ம என்ன எனக்கு வந்து செக்கப் பண்ண அந்த இது மட்டும் நோட்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இவர் வந்து ரெடி ஆகிட்டார். ஏன் அப்படின்னு பார்க்க மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி 10:30 அப்பளையே முன்னாடியே கிளம்பி இருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா துணி இருக்க வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் ஃபுல்லாக இருந்த துணியெல்லாம் நான் குளிச்சுட்டு வரக்குள்ளே இருந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க. நம்ம சாமியை கும்பிட்டு சாமி எனக்கு என்னென்னா டெலிவரி ஆயிடணும் அப்படின்னே நான் வந்து மனசார வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால் வந்துட்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இது. இனி அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத எங்களுக்கும் தெரியாது. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள். எதையும் எடுத்துகிட்டெல்லாம் போகலை. நீங்கள் இருந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என் கூட யாரையாவது இருக்க வச்சுட்டு மாமா வந்து இதெல்லாம் அட்மிட் ஆயிருங்கன்ட்டாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லை இன்னொரு 1 வாரம் போகட்டும், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருங்க துணி, நீங்கள் அழுக்கு துணி நினைக்காதீங்க, அதெல்லாம் துவைச்ச துணி. என்னால் எதையும் ஒன்றும் முடியல, என்னால் முடியலை, அப்படியே வந்து விட்டாச்சு. சரி வாங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். காலையில் சாப்பிட்டேன், சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். எங்கள் கூட சேர்ந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். அங்கே கிளிப் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கிளிப் எடுத்து உங்களுக்கு நாளைக்கே போஸ்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 22ஆம் தேதி இந்த விலாகை வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி டெலிவரியா நாளைக்கு டெலிவரியா அப்படிங்கிறது தெரியாது, இல்லை இந்த வாரத்தில் ஆகுமா அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியலை. வலி இருக்குது, போகிறோம். ஓகேங்களா? இன்னும் லஞ்ச் பேக் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் டெலிவரி வீடியோ போடுவீங்க நீங்களே கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னால் வந்து இது பண்ண முடியல. நம்மளுக்கு கொடுத்த டேட்டு அடுத்த மாதம் 13ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வலி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்துருங்க அப்படின்ட்டாங்க. தலையெல்லாம் திரும்பி பொசிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ செக் பண்ணிக்கலாம், வலி கொஞ்சம் ஓவரால் இருக்கிறதுனால செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு எல்லோரும் முருகனை வேண்டிக்கங்க. நல்லபடியாக பிரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக நீட்டாக போனதுமே லவங்க பெற்று வர்ற மாதிரி. எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் என்னன்னே தெரியல. சரி போகலாமா? சரி வாங்க போகலாம். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஓபி போட்டு உள்ளே போயிட்டாங்க. நர்ஸ் அவங்க பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெளியில் உட்காந்துட்ருக்குறோம். நானும் ஃப்ரீயாக மட்டும்தான் வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்து அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நான் உட்காந்துட்ருக்கிறேன். சீரக தண்ணி வச்சு கொடுத்துட்டேன். வச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்னால் ரொம்ப வலிக்க மாட்டேங்குது.
பிரியா ஏய் லூஸ் அழுகாத, எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சரியாக போயிடும். ஓ தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, சிறு தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடிச்சேன்னா தான் சரியாகும் கொஞ்சம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ நான் சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னா, அடுத்து வந்து டெலிவரி ஆகி தம்பியோட வருமா, தம்பியோ பாப்பாவோட வருமா, இல்லை சிங்கிளா வருமா, சிங்கிளாக வருவோமா அப்படின்னு பார்த்தா நேற்று நான் டபுளாக தான் சிங்கிளாக இருக்கிறாங்க. பட் என்ன சிங்கிள் அவங்க தனியாக வரல. எங்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா போச்சு நேற்று. இல்லை நாங்களுமே அதாவது எதிர்பார்த்தோம். நேற்று வந்து நம்ம வந்துட்டு தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு ஏன் ரொம்ப இப்போ வர வர என் உடம்பு என் பேச்சை கேட்குறதே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு. vlog நான் கண்டினியூ பண்ணலை. இவர் எது வரைக்கும் பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரில. நேற்று நைட்டு பெயினும் வந்து எனக்கு வந்துருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதோட கிளிப்பு முன்னாடி போட்டிருக்காங்களா இல்லை பின்னாடி போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரில. வீடியோ எடிட் பண்ணுறது சார் தான், தெரியாது. பெயின் இருக்குது. நேற்று டாக்டர் வந்து செக் பண்ணதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக கை வச்சு தேடிட்டே இருந்தாங்க. என்ன தேடினாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. சிஸ்டர் வந்து ரொம்ப நேரமாக செக் பண்ணாங்க. எல்லாமே ஓகே தான்டா, நல்லா தான் இருக்குது, வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தாட்டி விட்டாங்க. நல்லா வலி வரட்டும், கை வச்சு பார்த்தாங்க, நல்லா வலி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, வலி வரட்டும், உங்களுக்கா நேச்சுரலாக வலி வரட்டும். அட்மிட் பண்ணுறதுனா பண்ணிடுவாங்க, இருந்தாலும் வேண்டாம், நல்லா நேச்சுரல், இன்னும் கொஞ்சம் வலி வரட்டும்டா, வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். நம்ம அவசரப்படல, ஏன்னா வலி வந்து அந்த வலிக்கு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிரியாவுக்கு அந்த வலி என்னங்கிறது தெரியலை சீரியஸாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இந்தளவுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. நான் பேசாமல் நான் வேலைக்கு போயிட்டேன், இப்போ பேசாமல் இப்போ இங்கேருந்து ஹாஸ்பிட்டலு. அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு எனக்கு 9 மாதம் வரைக்குமே வலியே வரல. எந்த இடத்துலையுமே இடுப்பு வலிக்குது, எனக்கு எப்பயாவது லைட்டாக வலிக்குது அப்படின்னா அப்புறம் அது கூட பெருசாக சொல்ல மாட்டா, ரியாக்ட் பண்ண மாட்டா. அப்போ 9 செக்கப் போனவ அவங்க செக் பண்ணி பார்த்தா எனக்கு டெலிவரி ஆயிருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் வலியே இருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வலியே வந்தது. ஐயோ ஐயோ இன்னைக்கு நம்மளுக்கு டெலிவரியா அப்படின்னு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வலியே. இப்போ எப்படி வலி அந்த 1 மணி நேரத்துக்கு வந்து போயிட்டு இருக்குதோ அதே மாதிரியும் அந்த வலி அப்போ வந்ததுனால இவளுக்கு வந்து இப்போ இது அந்த வலியா இந்த வலியான்னு இவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நர்ஸு அவங்க பெரிய நர்ஸ் தான், பாப்பாவுக்கு பார்த்த நர்ஸ் தான் அவங்களும். நேராக போனால் அவங்கள தான் பார்த்தேன். எல்லாமே ஓகே தான்டா, நேச்சுரலாக வந்து வலி வரட்டும், நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, பட்டர்ஃப்ளை கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ணுங்கள், நல்லா வாக்கிங் போங்க, தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னாங்க. நான் சொன்ன நைட்டெல்லாம் கொஞ்சம் வலி அதிகமாகுதுங்க அப்படின்னு. இது பிரசவ வலி இல்லை, இது வந்து சூட்டு வலி தான். நார்மலாக சூட்டு வலிக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாம பிரியா சுத்திக்கிட்டு இருக்கு. சூட்டு வலி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க அப்படின்ட்டாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டோம். ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா? சிஸ்டரும் அதான் கேட்டாங்க. ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட என்ன ஒரு இன்னைக்கு தேதி 23, இங்கிட்டு ஒரு 7, எங்களுக்கு 15 நாள் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்கு இல்லையா? சிஸ்டர் வந்து இன்னொரு 10 நாள் இருக்குமா, அதுக்குள்ள ஆகும். ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, ஆகும். நீங்கள் வந்து இது பண்ணுங்க, வலி இருக்குது, இந்த வலி தான் பெருசாகும். அவங்க சொல்கிறது என்னென்னா, வலி இருக்குது, பொசிஷன்லாம் ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது, நார்மல் டெலிவரி தான் ஆகும், எல்லாமே ஓகே. ஆனால் வந்து இன்னும் ஒரு வாரம் வைங்களேன், அப்படி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் தாக்கி பிடிக்கும், நீங்கள் வந்து இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. மறுபடியும் வியாழக்கிழமை வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த வர வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, திருப்பி வயிறு வந்து உள்ளேயே செக் பண்ணலாம், உள்ளேயே வந்து ஸ்கேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயம் என்ன பயம்னா, நான் கூட்டிகிட்டு போனதுக்கு முதல் காரணம் என்னன்னா, வியாழக்கிழமை போகிறோமா, வியாழக்கிழமை எங்கேயாவது செக் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பிறந்துச்சுன்னா, அதாவது பிறக்கிறது வந்து இறப்பு பிறப்பது வந்து நம்ம கையில் இல்லை. பட் நம்மளாம் வெள்ளிக்கிழமை, நான்லாம் வெள்ளிக்கிழமை பிறந்தனால நாயை விட மோசமாக வாழ்ந்துருக்கிறது என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் பிறந்தாப்புலேருந்து இப்போ வரைக்கும். அதனாலேயே என்னமோ
அது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா தான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா பாப்பா தான் பொண்ணா தான் பிறப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் நாங்கள் இருந்தோம். 2 பேர்த்துக்குமே இருந்துச்சு. அந்த ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தனால அது முன்னே அப்போ வந்து நாளைக்கிழமை நம்ம பார்க்கல. அவங்க டாக்டரே வந்து வியாழக்கிழமை செக் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை தான் பார்ப்பாரு. அதுதான் எங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் பையனாக இருக்கும்னு சொல்லி சப்போஸ் ஒருவேளை பையனாக இருந்து ஒருத்தவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ்லயும் சரி vlogலயும் சரி பையன் எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்கள் சொல்லலைங்க. ஸ்கேன்ல பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்கேன்ல சொன்னாங்களா உங்களுக்கு? எந்த ஸ்கேன்லயும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த ஸ்கேன்லயும் எவ்வளோ பெரிய க்ளோஸா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அது நமக்கு தெரியாது. பட் நம்ம கேட்கவும் இல்லை, அவங்க அதை பத்தி சொல்லவும் இல்லை. என்ன ஒண்ணு அப்படின்னா நாங்க புள்ளன்னு தான் சொன்னோம். நீங்க எல்லாரும் பையன் அந்த ஒரு கியூரியாசிட்டியே வந்து பாத்தீங்கன்னா எங்களை பையன் சொல்ல வச்சிருச்சு, எங்களை அறியாமையே. அதான் சொல்லுவாங்களா, கரைப்பா இருக்கிறத கல்லுங்கரைங்க மாதிரி நீங்க சொல்லி அதுவே எங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்களை அறியாமே பையங்கிற பாப்பா தம்பிங்கிறா இவ்வளவு வாடா படாண்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து சப்போஸ் பையனா இருந்து வெள்ளிக்கிழமை பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மைண்ட்ல. அப்படின்னா பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை வேண்டாம், நீ என்ன கிழமை வேணாலும் போறோம். அதனால பயம். மறுபடியும் வெள்ளிக்கிழமை கரெக்டா அவங்க சொல்றதெல்லாம் வியாழக்கிழமை தான் செக்அப் கார சொல்றாங்க. வியாழக்கிழமை காலையில போனோன்னையுமே எல்லாமே ஓகேங்க ரைட்டு, அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு இருந்துருங்க அப்படின்ட்டாங்கன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை பிறந்துட்டா தெரியாது, அதனால பயம். மற்றபடி அது என்ன கிழமை பிறந்தா எனக்கு ஓகே. நம்ம பட்ட கஷ்டம் அது படக்கூடாதுன்னு தான் நாலுங்கிழமையும் பார்த்து நம்மளா வச்சு உருவாக்கிட்டு தான் இருந்தாலும் அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் விதைச்சிட்டாங்க. எனக்கும் நானும் அதில் அனுபவிச்சனால எனக்கு அது ஒரு பயம். அதனால தான் நான் நிறைய பேர் ஆனால் சொல்லியிருந்தேன், ஆமாண்ணா வெளியே ஒவ்வொருத்தர் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களும் கூட. சரி, எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே நடக்கட்டும். இப்போ வந்து டாக்டர் வந்து மறுபடியும் இந்த வியாக்கம் வர சொல்லியிருக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வியாக்கம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லை அவங்கன்னா வியாழக்கிழமைக்குள்ளே பிறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து அப்படியும் சொன்னாங்க, வியாழக்கிழமை வரைக்கும் பார்க்கலாண்டா, அப்புறம் வியாழக்கிழமை வரை வழி வரல அப்படின்னா நார்மல் செக்கப் எழுதியிருக்காங்கல்ல, வாங்க என்னோட எல்லா செக்கப்பும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் உங்களை விட எங்களுக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. கியூரியாசிட்டி அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. எப்போ வருவேன் பாப்பா ஸ்கூலுக்கு போனால். இப்போ நர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன், நீ எதிர்பார்க்காம இரு, அப்போ தான் குழந்தை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அது வந்து மைண்டில் உண்மைதான். பாப்பாக்கெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லை. ஏன் நாங்கள் எதிர்பார்க்கலன்னா எப்படி சொல்லட்டும், அப்போது இருந்த மனநிலை எங்களோட சூழ்நிலை இந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக இல்லை. இது அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரிலாம் நாங்கள் 2 பேரும் வந்து உண்மையாகவே ஃப்ரீயாக அப்போ இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் இவ்வளோ 2 வார்த்தை பேசுவா. நானும் அவட எப்படி ஒரு அதாவது சொல்லுவாங்களா, வருஷம் ஏறத்த புருஷங்க வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்போ அந்தளவுக்கு இல்லை. இவளை பெருசாக என்கிட்ட எதுவும் காட்டிக்கவும் மாட்டா. அதெல்லாம் நான் வந்து எனக்கு பாப்பா பிறப்பா அப்படிங்க, அதாவது எப்போ பிறப்பான்னு கூட எனக்கு தெரியாது, பிறப்பாங்கன்னெலாம் தெரியாது. அந்த அன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இவங்க கிட்ட நான் மூஞ்சி காமிச்சு கோபமாக பேசுகிறேன் அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் கரெக்டாக வந்து பாப்பா பிறக்கிற அந்த அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இவரை வந்து நான் திட்டுற மாதிரி வந்து பேசுகிறேன். பாப்பா டெலிவரி என்னைக்கு அந்த பெயினில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து அப்படி பேசுகிறேன். இப்போ இதுக்கு சொல்லணும்னா இந்த வீக்குள்ளேயோ இல்லை இந்த மந்த் எண்டுக்குள்ளேயோ பிறக்கலாம் எப்படின்னு எங்களுக்கு நீங்களும் எல்லாரும் அக்கா கவனமாக இருங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. நானும் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதனாலே வந்து 3-4 நாளாக நான் வேலைக்கு போகலை. இப்போ வந்து வேலைக்கு போகவும் முடியல. இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு வரக்குள்ளே பயமாக இருக்குது. கையில் ஃபோன் இருக்குது, பட் இருந்தாலும் டக்குன்னு அந்த சமயத்தில் என்ன தோணுன்னு தெரியாது இல்லையா. அதனால் பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கோம். ஒர்க்கு போகலை, மாமா வீட்டில் தான் இருக்காங்க, கூட தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் உங்கள் அத்தை வரலைன்னு கேட்டீங்க. அத்தை வரல, அத்தை வந்து அங்கேருந்தே வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரல அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே இருக்காங்க. நம்ம வந்து இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். எப்போ பெயின் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஷார்ட்ஸோ விலாகோ ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காமல் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே நல்லா கொஞ்சம்
ஷேர் பண்ணி ஷேர் விடுங்க. நிறையா பேர் எங்களுக்கு அக்கறை காமிக்கிறீங்க. உங்கள் அக்கறை கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாடா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.